ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மேக்கப் வீடியோ தான். இப்போ நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், சோப் போட்டு, அவ்வளோதான். பொட்டு மட்டும் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட இயற்கையான மேக்கப்பு. இப்போ நம்ம செயற்கை மேக்கப் பண்ணலாமா? சரி வாங்க பண்ணலாம். ஸ்டிக்கர் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா டைமும் இது மாதிரி மேக்கப் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி பண்ண முடியும். ரோஸ் வாட்டர் போட்டு தேய்ச்சிக்கிட்டோம், நல்லா காயிட்டோம். காயிட்டும். அடுத்தது வந்து அது நல்லா காய்ஞ்ச பிறகு பஞ்சாரஸ் கத்தாழை ஜெல்லு காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப் பண்ணால் டக் டக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், லேட்லாம் பண்ண மாட்டேன். முன்னாடியே ஹேர் ஸ்டைல் பண்ணி மாட்டேன். இது நல்லா காயிட்டும். காய்ச்சி நம்ம டக் டக்குன்னு பண்ணிடலாம். யார் யார் லேட் எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். லேட்லாம் ஆகாது. ஃபேன் மட்டும் நல்லா ஸ்பீடு, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நல்லா ஸ்பீடாக ஓடி காய்ச்சினா நம்ம டக் டக்குன்னு மேக்கப் பண்ணிடலாம். நீங்கள் என்னென்ன க்ரீம் போடுவீங்க மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பான்ஸ் பிபி க்ரீம், பிபி ப்ளஸ் க்ரீமு. இந்த க்ரீம் நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நல்லாயிருக்கு இந்த க்ரீமு. இது சும்மா லைட்டாக போட்டு நல்லா தேய்க்கணும். அதிகமாக போட்டோமானும் அது பாருங்க மூஞ்சிக்கு இவ்வளோ தான், இதுவே போதும். அதிகமாகவும் போட்டோம்னா அது ஒரு மாதிரி அப்படி பிடிச்சிக்கும். இந்த மற்ற க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த கழுத்தானதான் கருப்பு வருது. இது என்ன ஸ்கின் வந்து அடிக்கடி வெயிலுக்கு இதெல்லாம் ஒரே இதாக டப்புன்னு தேய்ச்சிடணும், இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கும். பான்ஸ் க்ரீம் பேபி க்ரீம் போட்டாச்சு. இது ஒரு இடத்துல காஞ்சிக்கும். இதெல்லாம் போட்டால் ஈரப்பிஸ்காக இருக்காது. இப்படி ஒரே ஜீரோ தேய்ச்சிக்கணும், ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட இருக்கும். அதுக்கடுத்தது வந்து 2-in-1 கன்சீலர். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினது தான். இந்த பக்கம் வந்து ஒயிட்டு, இந்த பக்கம் வந்து ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். ஆயிடுச்சுலாம் மேலேங்கேயும் போட்டுலாம். இது வந்து கண்ணாடில் மட்டும் அந்த கருவணை இருக்குல்ல, அங்கே மட்டும் போட்டுக்கலாம். எங்கெங்கே உங்களுக்கு கருப்பாக இருக்குன்னு தோணும் அங்கே மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு நல்லா தேய்ச்சிக்குவோம். இந்த உடம்பு இந்த கழுத்தான தான் எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். இது போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ நம்ம பவுடர் அடிச்சுக்கலாம். பான்ஸ் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகாதவங்களே எங்கேயாவது போனால் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு பொறுமையாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பவுடர் அடிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் ஒரு பவுடர் வாங்கினா எவ்வளோ நாளைக்கு தாங்குது. நல்ல பவுடர் தேய்ச்சிக்கிட்டேன். பவுடர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரோஸ் பவுடர் இந்த நிலமையில தான் இருக்குது. இதுவும் 2-in-1 தான். இந்த கலர் ஒன்று, ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று. கழுத்தாண்ட தான் கருப்பு. அதான் பொட்டு வைக்கலாமா? ஐலைனர் இல்லை, சாரி, ஐப்ரோ பென்சில். ஐலைனர்லாம் எனக்கு வைக்க தெரியாது.
இமாலயா கண்மை. கண்மை வச்சாச்சு. ஸ்டிக்கர் வைக்கலாம். தேங்க்யூ. வெல்கம். போட்டா இரு சாமி, உட்கார் வர உட்கார். நல்லா இருக்குது. பணம் கடையில் வந்து தரேன். இப்போ போட்டு வச்சாச்சு. குங்குமம் வைக்கலாமா? இது வந்து குங்குமம் பசை வச்சு வச்சாதான் நல்லா ஒட்டும். இப்போ செந்தூரம் வைக்கலாங்க. விளையாடு வரேன் போ. தங்கச்சுடா போ. இது செந்தூரம் அவ்வளோக்கா தெரியல. கம்மன் ஏற்பட்டு அடிச்சுட்டு வாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டிக்கர் யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. இது அப்போ ஃபேமஸ். இப்போ யாரும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஏற்கனவே வீட்டில் ஒன்று இருந்துருக்கு. அது இல்லாத நான் ஒன்று வாங்கிட்டேன். அங்கே ஏற்பட்டு வச்சு இதெல்லாம் வைக்கக்கூடாது சாமி. பெரிய பட்டு கூட வச்சு விடுறது. வச்சு கண்ணு கொடுத்துட்டு ரொம்ப குழந்தைங்க போயிடுச்சு. இந்த பொட்டு நேர் பண்ணுறது பெரிய விஷயம். கண்ணாடி பார்த்து வச்சுன்னா கஷ்டம் வச்சுருவேன். இப்போ செல்லில் பார்த்து இப்போ வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லிப்டிக் போடணும். லிப்டிக் அதிகமாக போட மாட்டோம். கலர் கம்பெனி கலர் வந்து லிப்டிக் லைட் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி லிப்டிக்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் வாஸ்லின் போட்டு அப்புறம் போடுறோம். கம்பெனி பட்டு நீ வச்சுக்கோ. ஏன்னா அப்போ தான் ஒரே சீராக இருக்கும். ஆனால் டார்க் கலர் லிப்டிக்கும் இருக்குது. அது வேணாம். பட் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போட்டால் நல்லா டார்க்காக தெரியும். நான் லைட் கலராக போடுறேன். பட் கண்ணாடி எடுத்துலையா? வேணாம் விடு. நீங்கள் செல்லுன்றா அளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி வந்து இன்னொரு மேக்கப் முடிச்சிருக்கலாம். லிப்டிக் போடும்போது நீங்கள் அந்த இது போட்டு போடுங்க. இப்போ நமக்கு பிளாக் ஷேடு வேணும்னா இதை நம்ம தின்னுக்கலாம். இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மேக்கப் போடுறேங்க. இது வந்து இதுதான் ஐப்ரோ பென்சில் தான். அவ்வளோதாங்க, நம்ம மேக்கப் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க மேக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. டைம் இருந்தால் தாங்க இது மாதிரி மேக்கப் போட முடியும். டைம் இல்லைன்னா டைமுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஆடு மாடு பார்க்கணும், அதுக்கு பில்லு போட்டு அது ரெடி பண்ணிவிட்டு தம்பிங்களை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குமா? இதெல்லாம் சொட்டாங்க, சொட்டை மறைக்கணும். ஏற்கனவே ஹேர் ஸ்டைல் பின்னியாச்சு. நீங்கள் மேக்கப் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்கன்னு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தால் எனக்கு கட்டி வச்சிருந்தேன். பூனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒயிட் ரோஸு
ஏம்மா எப்படின்னா என்னோடய மேக்கப் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று பிடிங்க தப்பு. இரு சொன்னேன். நான் பட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்படி சாமிங்கடா. சரி பட்டும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம். அதனால் மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் நம்ம மேக்கப் ஃபைனலாக என்னோடய மேக்கப் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மேக்கப். எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்ருங்க.